சென்னை மெட்ரோ டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். சுத்தி ஒரு 15, 20 பேர் இருப்பாங்க. ஒரே ஒருத்தர் தான் ஃபோனே இல்லாம இருந்தார் கையில. அதுவும் அவரு இறங்குற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உண்மையிலேயே அவர் அடுத்த ஸ்டேஷன் இறங்க போறாரு. அதனால தான் அவர் ஃபோன் யூஸ் பண்ணல. மத்தவங்க எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு பாட்டு கேட்கறாங்க, இல்ல பேசிட்டு இருக்காங்க, எதையோ ஒண்ணு நோண்டிட்டு இருக்காங்க. இதான் நடக்குது. இன்ஃபேக்ட் தி மார்க்கெட், தி பிசினஸ் இன் தி மொபைல் ஃபோன். இட் இஸ் கிரீப்பிங் அப். எவ்ரி இயர் இட் இஸ் இன்க்ரீசிங். அத வந்து ஒரு போதை மாதிரி கொண்டு வந்துடுறாங்க ஒரு ப்ராடக்ட்ட. நீங்க புதுசா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் அப் எஸ்பெஷலி அனலைஸ் த மார்க்கெட் இன் டெப்த். உங்க ப்ராடக்ட் ஒரு போதையா மாறணும். அடிக்ட் ஆகணும் அந்த ப்ராடக்ட்டுக்கு. அப்பதான் பிசினஸ் எடுத்துட்டு போக முடியும். பிசினஸ் ரீதியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அது வந்து பிசினஸா பார்க்கலாம். போதையா பார்த்தீங்கன்னா அத மாத்திரலாம். பட் மறுபடியும் இந்த யூசேஜ் ஒருத்தர் இண்டிவிஜுவலா அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, தென் தட் இஸ் a டிஃபரண்ட் பால் கேம். பிசினஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். அனலைஸ் த மார்க்கெட், ஐடென்டிஃபை த ரைட் ப்ராடக்ட். உங்க ப்ராடக்ட் மக்களுக்கு போதை